ஆஷாட நவராத்திரின்னு பேர் அதுக்கு. அதை சாகம்பரி நவராத்திரின்னு சொல்லுவா, வாராக நவராத்திரின்னு சொல்லுவா. பொதுவா வருஷம் 12 மாசமும் நவராத்திரி உண்டு சாஸ்திரப்படி. அதுல விசேஷமானது 4 நவராத்திரி. வசந்த நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, சரண் நவராத்திரி, மாக நவராத்திரி அப்படின்னு. இதுல நமக்கு வசந்த நவராத்திரிங்கிறது தான் இப்ப. இது இப்ப அமாவாசை ஆன ஒண்ணு வருது பத்தியில, ராமநவமி பிறந்த இருக்கு பாருங்க, இதுக்கு வசந்த நவராத்திரின்னு பேர் பொதுவா. இது ஒரு நவராத்திரி. இது இதுக்கு அடுத்து வர்றது ஆஷாட நவராத்திரி. புரட்டாசி மாசத்துல வர்றது சரண் நவராத்திரி. தை மாச கடைசி மாசியில வர்றதுக்கு மாக நவராத்திரின்னு பேர், மாசி மாசத்துல வர்றது. இதுல ஆஷாட நவராத்திரியில அங்க நடக்கிறது ரொம்ப விசேஷமா, சதுர்வேதத்தோட, தேவி பாகவதம் நவாகமா பாராயணத்தோட, சண்டி ஹோமத்தோட, இத்தனை விசேஷங்களோட நடக்கிறது. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு பெரியவா அத்தனை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்க. அது மாதிரி இங்க பராக்கிரமத்தோட உள்ளவன் பகவான், தர்மத்துல வீரியவா, சொத்து அவ்வளோ இருந்தும் இல்லைன்ன உடனே பகவான் அப்படியே இருக்கான், கொஞ்சம் கூட கலங்கவே இல்லை. இந்த வீரியம்ங்கிறது அதுல இருக்கணும். சில பேர் அப்படியே டொப்புன்னு ஒடிஞ்சு போயிடுவான். அது உலகம்ங்கிறது ரொம்ப பெருசு. ஒரு விஷயத்துல உலகம் அடங்கவே இல்லை, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். உலகம் ரொம்ப பெருசு அப்படிங்கிறத எந்த வகையிலையும் நாம மனசு ஒடியவே கூடாது. வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னாரோ பாரதி. அது மனசுல ஓடிண்டே இருக்கணும். வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு விழவே கூடாது. வாழ்க்கையில நிமிர்ந்து நிற்கணும் எப்போதும். அது மாதிரி பகவான் காட்டுக்கு போ அப்படின்ன உடனே பகவான் முகம் எப்படி இருந்தது தெரியுமாங்கிறார் கம்பர். இப்பொழுது எம்மனோரார் கியம்புதற்கலிதே யாரும் சப்பரும் குணத்திராமன் திருமுக செவி நோக்கின் ஒப்பதே மின்பு பின்பு அவ்வாசகம் கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா. அந்த முகம் ஏற்கனவே தாமரை மாதிரி இருக்கும். உனக்கு சொத்து இல்லை காட்டுக்கு போன்னு சொன்ன உடனே அப்படி இருக்கு. இந்த வீரியம், தர்மம், தர்மம் தெரிஞ்சிருக்கணும். மூடு முட்டியா இருக்கக்கூடாது. நல்லது எது கெட்டதுன்னே தெரியாது சில பேருக்கு. தர்மஜ்ஞ கிருத்தஜ்ஞ செய் நன்றி மறவாதவனா இருக்கணும். ஒருத்தர் ஒரு உதவி செய்தா ஆயுசு வரணும் மறக்க கூடாது. அவள் அது ஓடி அவளை பார்க்கறதெல்லாம் ஓடிண்டே இருக்கணும். நீங்க செஞ்சேன் நீங்க செஞ்சேன்னு சொல்லணும். நாம என்ன பதவிக்கு வந்தாலும் சொல்லணும். சத்திய வாக்கியா. இந்த பத்திரம், ரிஜிஸ்ட்ரேஷன், எழுத்து இதெல்லாம் பின்னாடி வந்தது தானே. வாக்கு தானே முன்னாடி. வாக்கு நாணயம் இல்லையா? ராமரை பத்தி சொல்லும் போது ராமோ த்விர்நாபிபாஷசே, 2 பேச்சே ராமர்கிட்ட கிடையாது. இல்லை சில பேர் பேசுவான். அப்புறமா நாம அவள்கிட்ட கேட்டோம்னா நான் அப்படி சொன்னேன், நான் அப்படி சொன்னேன்னா ஞாபகம் இல்லையே. இன்னும் சில பேர் கொஞ்சம் பயந்தவனா இருந்தா நான் அப்ப சொன்னேன் இப்ப சரியா வராதுன்னு. இன்னும் சில பேர் சொல்லவே இல்லையம்மா. தலையே போனாலும் சொன்னா சொன்னதுதான். அந்த வார்த்தை மாறக்கூடாது. வசஸ்யேகம் மனசேகம் கர்மண்யேகம் மகாத்மனா. நல்லவர்களுக்கு அடையாளம் என்ன? ஒரு வார்த்தை, ஒரு சொல்லு, ஒரு செயல், ஒரு எண்ணம், மாறுபாடே இருக்காது. எண்ணம் போல சொல்லு, சொல்லு போல செயல் ஒன்னா இருக்கும். அயோக்கியனுக்கு என்ன அடையாளம்னால் ஒன்னொன்னா இருக்கும். எண்ணம் ஒன்னா இருக்கும், சொல்லு ஒன்னா இருக்கும், செயல் ஒன்னா இருக்கும். கர்மன் வதஸ்யேகம் மனசேகம் கர்மண்யேகம் துராத்மனா. ஒரே ஸ்லோகத்திலேயே 2 இருக்கு. ராமபிரான் சத்தியவாக்கியா திருடவரதா. உயிரே போனாலும் ஒரு காரியத்தை ஆரம்பிச்சா விடமாட்டார். சில பேர் என்ன பண்ணுவா, 4 பேர் பேசுறதை கேட்டுன்னு ஆரம்பிச்சிருவா. ஏகாதசி உபவாசம் இருக்கேம்ப முத நாளே 12 மணி ஆனா குரக்களி பிடிச்சி இழுக்கும். வயத்தெல்லாம் பெரட்டின்னு வரும். தலை சுத்துறா மாதிரி இருக்கும். மாமி சொல்லுவா, நான் தான் சொன்னேனே வேண்டாம் அப்படின்னு. நல்லவாளா இருந்தா பிளான் பண்ணி ரொம்ப ஆக்டிவிட்டி பண்ணிக்காம லேசா
அது இருந்தா அது எப்படி இருக்கணுங்கிறத முன்னாடி யோசனை பண்ணணும். சில பேர் ஆரம்பிச்சா 10 ஆகும், 12 ஆகும், 1 ஆகும், 2 ஆகும். மாமி அன்னைக்கு சமைச்சிருக்கவே மாட்டா. ஏன்னா நீங்க தான் ஏகாதசின்னு சொன்னேன். நான் சரி எனக்கு தான் ஏகாதசி, நீ என்ன பண்ணினேன்னு கேட்பேன். நான் 2 இட்லி வாங்கி சாப்பிட்டுட்டேன்பா. என்ன பண்றது இப்ப சொல்லுங்க. இல்ல பசிக்கிற மாதிரி இருக்கு அப்படிமா. என்ன சாப்பிட்றதுக்கு இருக்குன்னு கேட்பான். ஜவருங்க நான் சமைக்கலாம் இல்லை, நேத்திக்கு பண்ணின பழைய சாதம் வெடிச்சது இருக்கு, பழையது இருக்கு. முந்தா நான் பண்ணின சாம்பார் ஃப்ரிட்ஜில் இருக்கு, அது வேணா சாப்பிட்றல. வெங்காய சாம்பார் இருக்கு, பரவாயில்லை குடு அப்படின்னு சொல்லி நேத்தி பழையத்துக்கு முந்தா நான் வெங்காய சாம்பார் தொட்டுன்னு ஏகாதசி விரதம் பூர்த்தி ஆகும். இதுக்கு ஒரு வழியா சுவாமி நைவேத்தியம் பண்ணி மடியா வந்து சாப்பிட்டுக்கலாம். இது மாதிரி ஒரு காரியத்தை ஆரம்பிச்சா உறுதி குறையக்கூடாது. திருடம் விரதா சாரித்திரேனச்ச கோயுக்தா. இதெல்லாம் விட முக்கியம் நல்லவனா இருக்கணும், நன்னடத்த இருக்கணும். நாணயத்துக்கு 2 பக்கம் மாதிரி பகல்ல ஒரு நடப்பு, ராத்திரியில ஒரு நடப்புன்னு கிளறினா சாக்கடை மாதிரி இருக்கக்கூடாது வாழ்க்கை. எப்ப எங்க அவரை பார்த்தாலும் அவரோட நல்லவர்னு சொல்லணும். ராமபிரான் அப்படிதான். இங்க கதைங்கன்னா பொதுவா ஒரு ஸ்டோரியில என்ன இருக்கும், இன்னி பரிந்தம் சினிமாவோ நாடகமோ டிராமாவோ ஹீரோன்னு தருப்பான், வில்லன்னு தருப்பான். ஹீரோ நல்லவனா இருப்பான், வில்லன் கெட்டவனா இருப்பான். ஒரு காலத்துல நல்லவனோட குணத்தெல்லாம் சொல்லி கெட்டவனை கொஞ்சமா காமிச்சு இந்த நல்லவன் கெட்டவனை அழிக்கிற மாதிரி கதை எடுப்பான் சினிமால. இப்ப கெட்டவனை முழுக்க படம் முழுக்க காமிச்சு நல்லவனையும் கெட்டவனா காமிச்சு கடைசியில் அவன் நல்லவனா மாறுற மாதிரி காமிச்சு, அவன் சிகரெட் குடிக்கிற மாதிரி, அவன் கல்லு குடிக்கிற மாதிரி, ஹீரோவே கல்லு குடிக்கிற மாதிரி சிகரெட் குடிக்கிற மாதிரி எல்லா தப்பும் பண்றவனா காமிச்சு, அப்புறம் ஒரு பாயிண்ட்ல அவன் திருந்துறவனா காமிச்சு, அப்புறம் அந்த கெட்டவன் அவன் கொன்னான். இப்படிதானே எல்லா இடத்துலயும் கதை வருது. ராமாயணத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்க, ராமாயணம் முழுக்க படிச்சு பாருங்க. ராமனோட நல்ல குணம் சொல்லப்பட்டிருக்கா, ராவணனோட கெட்ட குணம் சொல்லப்பட்டிருக்கா? முழுக்க ராமரோட நல்ல குணம் தான். இந்த ராவணனை கொன்னாருங்கிறது 5 நிமிஷ கதை. 24,000 ஸ்லோகத்துல 23,500 ஸ்லோகம் ராமரை பத்தி தான். சாரித்திரமேவ சரித்திரம், சாரித்திரேனச்ச கோயுக்தா அப்படின்னு இருக்கு. சாரித்திரமேவ சரித்திரம்னா இவனோட நன்னடத்தையே கதையா அமையர், ராமரோட செயலே கதையா அமையர். சர்வபூதேஷு கோஹிதா, எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் உயிரினங்களுக்கும் நன்மை செய்கிறவரா இருப்பான் பகவான். மறந்தும் தீமை செய்ய மாட்டான். ஒரு கொசு கடிச்சா கூட இப்படியும் நாம இருந்தா அதை பார்த்து அப்படி அடிச்சு அதை தாண்டி ஓடி போயிடுறா, பக்குன்னு அதை பிடிச்சி கசக்கி எல்லாம் பண்ற மத்தியில அது மாதிரி பண்ண மாட்டார். இதெல்லாம் உயர்ந்த குணம். கொசுவலை கட்டின்னு படுத்துக்கோங்க, நியாயம் அது. அது என்ன பேட்டை வச்சுன்னு அதை பொசுக்கிறது, புல்ல கூட அப்படி சம்ஸ்காரம் பண்ண மாட்டான், கொல்லி வைக்க மாட்டான். தேடி தேடி கொசுவை கொன்னும் கொளுத்தி, இதெல்லாம் வக்கர குணத்தோட மனத்தோட வெளிப்பாடு இல்லையா? உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். கொசுவலை கட்டின்னு பண்ணதா என்ன இருக்கு? ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியமாச்சு, நம்மளுக்கு ஹிம்சை கிடையாது. இந்த மாதிரி இந்த பிராணிகளை கொள்ற பதார்த்தங்கள்லாம் உபயோகப்படுத்துறதே சரி கிடையாது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதவே தேடி தேடி கொள்ளும், உங்களுக்கு நன்மை செய்யும். கொசுவை மட்டும் கொள்ளும், இவனுக்கு மட்டும் இப்படி நன்மை செய்யும். அது சர்வ வியாதிக்கு மூலமே அதுதான். சொல்ல போனா அது உள்ள பெரிய விஷயம் இருக்கு. நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை. எந்த உயிரினத்துக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது. எல்லா உயிரும் இன்புற்றுக்க அரியன் பராபரமேங்கிறார். சர்வபூதேஷு கோஹிதா. வித்வான் படிக்கணும், வாழ்க்கையில படிக்கணும். படிக்கணும் படிக்கணும்னு எல்லாரும் சொல்றோம். என்ன படிக்கணுங்கிறது தான் விஷயமே. இந்த கண்ட குப்பையை படிக்க கூடாது.
அறிவை வளர்த்துக்கிற விஷயத்தை படிக்கணும். நம்ம அறிவு வளரணும். சத்தியம் பிரகாசமாகணும், ஞானம் உதயமாகணும். அது மாதிரி படிப்பை படிக்கணும். சமர்த்தனா இருக்கணும், கெட்டிக்காரனா இருக்கணும், அசடா இருக்கக்கூடாது. கெட்டிக்காரனா இருக்கிறது வேற, போக்கிரியா இருக்கிறது வேற, ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. கெட்டிக்காரனா இருக்கணும் தவிர போக்கிரியா இருக்கக்கூடாது. ஒரு காரியத்தை ஒப்படைச்சா அதை நடத்த அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி வேணும். இவருங்க வேலை செஞ்சா ஆயுசு முழுக்க வேலை செஞ்சுட்டே இருக்க வேண்டியதான், வேலைக்காரனா தான் இருக்கணும். அந்த வேலை செய்யறத நிர்வகிக்கக்கூடிய அறிவு எப்ப வளர்த்துக்கிறோமோ அப்பதான் தலைவன் ஆகலாம், உயர்ந்த பதவிக்கு வர முடியும். சமர்த்தச்ச சர்வபூதேஷு வித்வான் கக்க சமர்த்தச்ச கசீக பிரிய தரிசனா. யாரு பார்த்தாலும் ராமனை பார்த்தா சிரிப்பாள். பிரிய தரிசனங்கிறதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஒருத்தரை பார்த்த உடனே நமக்கு அவருடைய நல்ல குணம் அல்லது கெட்ட குணம் தானே ஞாபகம் வருது. கொஞ்சம் யோசனை பண்ணி கேளுங்க. இதெல்லாம் ராமாயணம் கதை எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தரை பார்த்தா நமக்கு பார்த்த உடனே என்ன தோணும்? அறிமுகமானவாளை பார்த்தா அவளுடைய உறவுன்னு தெரியறது இருக்கட்டும், அவளுடைய நல்லதும் மனசுல ஞாபகத்துக்கு வருது, கெட்டதும் ஞாபகத்துக்கு வருது. இன்னும் சொல்ல போனா கெட்டதுதான் நிறைய ஞாபகத்துக்கு வருது. அப்ப என்ன ஆயிடுறதுன்னா, ஒரு அரை மணி நேரம் ஒருத்தரோட நாம பழகணும்னு நினைச்சுன்னு போனா 5 நிமிஷத்துல சண்டையை போட்டுன்னு கிளம்பிடுறோம். இப்படிதான் இருக்கு உலகத்துல உறவெல்லாம். யார் யாராத்துக்கு போனாலும் சண்டை இல்லாம வெளியில வர்றது கிடையாது. கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க போற இடத்துல கூட சண்டை தான். நீ அதுக்கு கூப்பிட்டியா, இதுக்கு கூப்பிட்டியா, இப்படி பண்ணியா, அப்படி பண்ணியா, இப்படிதான் இருக்கு. ராமரை பார்த்தா எந்த தோஷமுமே மனசுல தோணாது. ஏன்னா ராமர்கிட்ட அப்படி எதுவுமே கிடையாது. அதனால யார் பார்த்தாலும் ராமனை பார்த்தா அன்புதான் வரும். புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்றின்றிய நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் எல்லாம். இது அப்படியே சொல்றார் ஆழ்வார். நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் எல்லாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அசையக்கூடிய உயிரினங்கள் இல்ல, அசையாத தாவரங்கள் இருக்கு பாருங்க, செடி கொடிகள். இதுக்கு உணர்ச்சி உண்டு. இதை சயின்ஸ்ல நிரூபிச்சிருக்கா, நம்ம சாஸ்திரம் முன்னாடியே சொல்றது. அது ஒரு செடி கிட்ட போய் நின்றுட்டு அந்த செடியை நீங்க கிள்ளினேன்னா மறுநாளைக்கு நீங்க கிட்டக்க போனா அது நடுங்கும். இசிஜி வச்சு நிரூபிச்சிருக்கா. அதை நிரூபிச்சதும் ஒரு பெங்காலி தான், நோபல் பரிசு உண்டு அவருக்கு. ஒரு செடியை பக்கத்துல நின்று நீங்க தடவி கொடுத்து அதை கொண்டாடினா மறுநாள் அது பக்கத்துல போனா அப்படியே உங்கள்கிட்ட வளையும். அது அன்புனால. இப்படி சொல்றமோனோ, ராமர் அது மாதிரி போற போக்குல யார பார்த்தாலும் நாயை உள்பட அப்படி தட்டி கொடுப்பாராம். சமத்து பயணி அப்படிம்ப. பூனை உள்பட தட்டி கொடுப்பார், யானையை தட்டி கொடுப்பார், செடியை தட்டி கொடுப்பார். இதெல்லாம் உண்மை சார்னா நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் எல்லாம் புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்றின்றியே அப்படிங்கிறார். ஒண்ணு மிச்சம் கிடையாது, எல்லாத்துக்கும் ராமர்கிட்ட பிரியமா. ஏன்னா ராமர் அப்படி பிரியத்தை காமிச்சிருக்கார் அத்தனை பேர்த்தையும். பிரிய தரிசனா ஆத்மவான், எல்லாத்துக்கும் மேல தன்னை உணர்ந்தவனா இருக்கணும். இது எதுவும் நிரந்தரம் இல்லைங்கிறது ஓடிண்டே இருக்கணும் மனசுல. இதெல்லாம் டிராமா. ரயில்ல டிராவல் பண்ற மாதிரி. இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஏசியா இருந்தாலும் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துடுத்துன்னா அப்படியே விட்டுட்டு பொட்டியதுக்குன்னு கிளம்ப வேண்டியதான். அது மாதிரி வாழ்க்கையில எத்தனை நாடகம் போட்டு ஆடினாலும் நம் காலம் முடியறதே பொட்டியை தூக்குற மாதிரி எண்ணத்தை தூக்கின்னு போகணும். பற்றி தொடரும் இருவினை புண்ணியமும் பாவமுமே. அந்த பொட்டியை தூக்குற மாதிரி புண்ணியத்தை எடுத்துன்னு போகணும்னு நினைக்கணும். நம்ம கிளம்பி போறத புண்ணியத்தை எடுத்துன்னு போகணும் அப்படின்னு. தன்னை உணர்ந்தவனா இருக்கணும், கோபத்தை ஜெயிச்சவனா இருக்கணும். ஏன்னா ரொம்ப கோபிச்சுக்கிறவனா இருந்தான்னா உலகம் அவனை மதிக்காது, அவன் கோபத்துக்கு வேல்யூ இருக்காது. கத்தினா வேலை செய்யறவா கூட மதிக்க மாட்டான். என்ன உங்க ஐயா கத்துறார் அப்படின்னா, எப்ப பாரு இப்படிதான் கத்திட்டு இருப்பார் அப்படின்பா. மாமியை கேட்டா, மாமா அப்படி கத்துறாருன்னா உங்களுக்கு பழக்கம் இல்லை,
கொஞ்ச நேரம் கத்திட்டு தானா ஊஞ்சி போயிடுங்க. இப்படி இல்லாம சொல்லணும் நம்மளை பத்தி. ஐயோ கோச்சுனுட்டா என்ன பண்றதுன்னு பயப்படணும். அந்த மாதிரி இருக்கணும். காரண காரியத்தோட கோச்சுக்கணும், கண்டபடி கோச்சுக்கூடாது. ஜிதக்ரோதா யுதிமான் ஆகர்ஷணம் பண்றவனா இருக்கணும். அப்படி பார்த்த உடனேவே அவரை பார்க்கணும்னு தோணணும், பக்கத்துல போய் 2 நிமிஷம் நிக்கணும்னு தோணணும். அதெல்லாம் தபஸ், ஆத்ம பலம். அது சில பேர் பிரபலத்தினால அப்படி தோணும். கிட்டக்க போனோடனே ஏண்டா அவன் கிட்ட வந்தோன்னு தோணும். அது மாதிரி இருக்கக்கூடாது. அந்த கிட்டக்க சாமீபியமே நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கணும். அதெல்லாம் கிருஷ்ண பிரேமி அண்ணாட்ட பழகினவாளுக்கு புரியும். அது நம்ம சிருங்கேரி மகா சன்னிதானத்துல போய் பக்கத்துல இருந்து எல்லாம் புரியும். நம்ம பாலபிரிவாள்கிட்ட போனா புரியும். இன்னும் நிறைய மகான்கள் எனக்கு தெரிஞ்ச வாழை சொல்றேன், நான் பழகின வாழெல்லாம் சொல்றேன். பரமாச்சாரியால் இருந்தபோது, புது பெரியவா இருந்தபோது பக்கத்துல நின்னாலே போரும்னு தோணும். அந்த அந்த ஹோரான்னு சொல்லுவார், அது ஒரு ஆனந்தமா இருக்குமா. அப்படி இருக்கணும். அது மாதிரி நம்ம தபஸ வில் பவரை வளர்த்துக்கணும். கிட்டக்க போனாலே என்னமோ பண்ணும் சில பேருக்கு. எப்படா இந்த சோட்டானி கரையில பேய் பிடிச்சவன் போன மாதிரி, பேய் பிடிச்சவன் சோட்டானி கரைன்னு ஒரு கோவிலுக்குள்ள போகவே முடியாது, போக விடாது. இவாளுக்கு சில பேர் ஏவல் சூழியம் பில்லி பிசாசம்லாம் சொல்லி ஏமாத்துறா பத்தியல்ல. இதுக்கு ஒரு டெஸ்ட், ஒரே டெஸ்ட் தான். சோட்டானிக்கரை கோவிலுக்குள்ள அவள் ஆக்ஷன் போனா தெரிஞ்சு போயிடும். இதுல ஏதாவது ஒரு தோஷம் இருந்தா கோவிலுக்குள்ள அவ இருக்க மாட்டான். கேரளாவில் இருக்கு சோட்டானிக்கரைன்னு ஒரு ஊர். இல்லைன்னா வேற ஏதோ வியாதின்னு தான் அர்த்தம். இந்த பில்லி ஏவல் சூனியம் எல்லாம் இல்லை அப்படின்னு நாமே தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி இருக்கக்கூடாது, அங்கேயே இருக்கணும்னு தோணும். துதிமான் அனசூயக்காக பொறாமையே இல்லாதவனா இருக்கணும்னா இதை தெரிஞ்சுக்கணும். யாரை பார்த்தும் நாம அசிகப்படக்கூடாது. ஒருத்தரை பார்த்து அசிகப்படுறதுனால அவர்களுடைய சௌக்கியத்தை நாம் குறைக்கவே முடியாது. பொருளாதார ரீதியாவோ, பதவியினாலேயோ, படிப்புனாலேயோ, பராக்கிரமத்தினாலேயோ, புகழாலேயோ, எந்த வகையில ஒருத்தர் உயர்வா இருந்தாலும் அதை பார்த்து நாம் சந்தோஷப்படணுமே தவிர பொறாமப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா, பொறாமப்பட்டா என்ன? பொறாமைன்னா என்ன? இந்த வார்த்தை எல்லாரும் கேட்டிருக்கமோ? பொறாமை, அசிக அப்படின்னா என்ன? அப்படின்னா இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார் மகாபாரதத்துல தர்மபுத்திரர். அப்படின்னா என்ன? பிறர் சௌக்கியமா இருக்கிறத பார்த்து நம்மளை நாமே கஷ்டப்படுத்திக்கிறதுக்கு பொறாமைன்னு பேரு. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அவ சௌக்கியமா இருக்கா, நானும் சௌக்கியமா இருக்கு அப்படின்னு நினைச்சா எப்படி இருக்கு? ஐயோ அவன் சௌக்கியமா இருக்கானே, ஐயோ அவன் சௌக்கியமா இருக்கானே அப்படின்னு ஒன்ன நீ கஷ்டப்படுத்திக்கிற பாரு, அதுக்குதான் பொறாமைன்னு பேரு. அது இருக்கக்கூடாது. குணவான், வீரியவான், தர்மஜன், கிருதஜன், சத்தியவாக்கியன், திருடவிரதன், சாரித்திரேனச்ச கோயுக்தா, சர்வபூதேஷு கோஹிதா, வித்வான், சமர்த்தன், பிரியதர்சனன், ஆத்மவான், ஜிதக்ரோதன், துதிமான், அனசூயகன். 15 ஆயிடுத்து. 16வது சொல்றார், கஸ்ய பிப்யதி தேவாஷ்ட ஜாதரோஷஸ்ய சம்யுத். இவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்துல கோபம் வந்தா அந்த கோபத்தை கண்டு தேவதைகளே பயப்படணும். அது மாதிரி கோபம் வரணுங்கிற கோபத்தை ஒரு குணமா சொல்றாரு இங்க. முன்னாடி 13வது குணம் கோபத்தை ஜெயிச்சவனா இருக்கணும்னு. இத கவனிச்சு கேட்கணும். கோபமே இல்லாதவனா இருக்கணும்னு சொல்லல. கோபமே இல்லாத தன்மைங்கிறது சன்னியாசிகளுக்கு தான், சாதுக்களுக்கு தான், பாகவதாளுக்கு தான், ராஜாக்கு கிடையாது, குடும்பஸ்தனுக்கு கிடையாது, அட்மினிஸ்ட்ரேஷன்ல உள்ளவனுக்கு கிடையாது. ஏன்னா கோபம்ங்கிறது ஒண்ணு இல்லைன்னா காரியம் நடக்காது. கோச்சுக்க வேண்டிய சமயத்துல கோச்சுக்கணும், கோச்சுந்தாதான் அந்த காரியம் நடக்கும். ஆனா எதுக்கு கோச்சுக்கிறோம், யாரை கோச்சுக்கிறோம், எங்க கோச்சுக்கிறோம், எந்த அளவு கோச்சுக்கிறோம், இந்த கண்ட்ரோல் இருக்கணும். இந்த கோபம்ங்கிறதே எப்படின்னா அது ஒரு சுரப்பியது. இப்படி வந்த உடனே விறுவிறு விறுவிறுன்னு ஒரு நிமிஷத்துல என்ன பண்றோம்னே தெரியாது.
சில பேர் முட்டிப்பான், சில பேர் பாத்திரத்தை போட்டு உடைப்பான், சில பேர் மடையில தலையில அடிச்சுப்பான். பார்த்துன்னு எல்லாரும் சிரிப்பா, அடிச்சுக்கோயேன் முட்டிக்கோயேன். எங்க வாத்தியார் ஒருத்தர் இருந்தார், வேதம் சொல்லி கொடுத்த வாத்தியார் ஒருத்தர். அவர் ரொம்ப நல்லவர். அதனால இந்த ஒரு விஷயத்தை அவர்கிட்ட போய் சொல்ல, அவரை பத்தி சொல்ல வேண்டாம், பேரை சொல்ல வேண்டாம்னு சொல்லல. ஏதோ ஒரு கோபத்துல என்ன பண்ணிவிட்டார், ஒரு பையன் மேல ஒரு பலகாயை தூக்கி போட்டார். தூக்கி போட்ட உடனே கையில லேசா அவனுக்கு பிராக்சர் ஆயிடுச்சு. அவன் வேதம் சரியா சொல்லலேன்னு உடனே அவன் அழிச்சுன்னு போய் ஆஸ்பத்திரியில கட்டு போட்டு ஒரு வாரம் ஆகணும்னு சொல்லிட்டார். எல்லாம் அந்த பிரவிஷ்ட சாஸ்தாஜனானாகும் சர்வாத்மா அந்தரியாமியா அவன் ஒருத்தன் இல்லைன்னா இந்த கை இறங்குமா, கால் நடக்குமா? இவன் வெளியில போன உடனே இவனை நகர்த்தரவா என்ன சொல்லி நகர்த்தரா? அப்பா என்ன கணம் கணக்கிறாங்கிறான். அந்த காலத்துல சொல்லுவா, சாப்பிடலையா பாட்டி அப்படின்னா உடம்பு வத்த காட்சியா போகணும், பின்னாடி தூக்குற வாளுக்கு சிரமம் இருக்கக்கூடாதும்பா. இப்படி சொல்லியே வாழ்வா. பின்னாடி தூக்குற வாளுக்கு சிரமம் இருக்கக்கூடாது, உடம்பு வத்தலா போகணும் அப்படின்பா. உள்ள பகவான் எடுத்து இயக்கறான். நாரதர் அதை தான் நினைச்சார். அகம்புத்வா, நான் தெரிஞ்சுட்டு உனக்கு சொல்றேன்னா. இவருக்கு தெரிஞ்சுக்கணுமா என்ன? ஏற்கனவே தெரிஞ்சவர் தானே. அப்படின்னா இந்த புத்வாங்கிறதுக்கு தியானம்னு அர்த்தம். நான் தியானம் பண்ணிட்டு சொல்றேன்னா. பொதுவா கதை சொல்றதுக்கும் பகவத் குணத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, கதை யார் வேணாலும் சொல்லலாம். இன்று ஒரு கதை அப்படிங்கிற தலைப்புல எத்தனை நடக்கிறது, எத்தனை வியூவர்ஸ் இருக்காது. நிறைய கதை சொல்லலாம், பகவத் குணத்தை சொல்லிட முடியாது. பகவத்குணத்தை சொல்றதா இருந்தா பகவான தியானம் பண்ணிட்டு சொல்லணும். ராமகிருஷ்ண சற்று போய் ஒருத்தர் நாள் பகவானை பத்தி பேச போறேன்னா, அவரை பத்தி பேச போறேன்னா அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இருக்கியான்னு கேட்டார் அவர். அது மாதிரி தியானம் சித்திச்சிருக்கணும். தியானம் சித்திச்சாதான் கேட்கிறவாளுக்கு அந்த தியானம் வரும். அதனாலதான் தியான ஸ்லோகம்னு சொல்றது. ஏன் இவ்வளோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு நாளைக்கு தினம் சொன்னதையே சொல்லிட்டு இருக்கார். இந்த ரேடியோவை ஆன் பண்ண உடனே ஆனாரா மாதிரி இவர் கதையை டப்புன்னு ஸ்டார்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னா, அப்படி பண்ணக்கூடாது. ராமாயணமோ பாகவதமோ பாரதமோ முன்னாடி என்ன தியானமோ அதை சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவா, கதைக்கு வரவாலே 6:30 மணிக்கு கதை என்ன 6:45 6:50 போய்க்கலாம், ஏன்னா அவர் தியான ஸ்லோகங்கள்லாம் முடிச்சுட்டு கதை கொஞ்சம் சூடு பிடிக்கட்டும் அப்புறம் போலாம். சூடு பிடிக்கிறதுக்கு என்ன தோசைக்கல்ல? பகவத் குணம் இல்லையா? அந்த புண்டரீகம் ஜானகி காந்த ஸ்மரணம்னு சொல்லும் போதே இங்க உட்கார்ந்துட்டு இருக்கணும். நாமும் சேர்ந்து சொல்லணும். இது தவம், இது தபஸ். அந்த தியான ஸ்லோகம் சொல்ல தெரிஞ்சா சொல்லணும். அந்த மாமி இருக்கா பாருங்க, எல்லா தியான ஸ்லோகமும் சொல்லுவா கூடவே. எந்த ஸ்லோகம் சொன்னாலும் சொல்லுவா. ஏன்னா பழக்கம் அது. ராமாயணம் பாகவதம் பாராயணம் பண்றவாளுக்கு தெரியும். அதை முன்னாடி போட்டிருப்பா அந்த புஸ்தகத்துல தியான ஸ்லோகம்னு சொல்லிட்டு, அதை சொல்லி பழகணும். பண்ணிட்டு தான் அந்த ராமாயணத்தை சொல்லணும், பாகவதத்தை சொல்லணும், கேட்கணும், பகவானை பத்தி சொல்லணும், அதை இயற்றினவரை பத்தி தியானம் பண்ணணும், அந்த புஸ்தகத்தை பத்தி தியானம் பண்ணணும், குருவை பத்தி தியானம் பண்ணணும், இஷ்ட தெய்வத்தை தியானம் பண்ணணும், குல தெய்வத்தை தியானம் பண்ணணும். இத்தனை பண்ணிட்டு தான் இந்த தவத்தை பண்ணணும் அப்படின்னு.